அண்ணா ப்ளீஸ் நான் அவர்கிட்ட சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். ஏய் அண்ணன் ஃபோன் பண்றா. வேண்டாண்ணா வேண்டாம். எடுத்து சொல்றேன். உனக்கு தேவையில்லாத வேலை, பேசாம போய் வேலையை பாரு. டேய், ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கிறத பார்த்துட்டு ஒதுங்கி போறவன் ஆம்பளையா இருக்க முடியாதுடா. உனக்கு தேவையில்லாத வேலை. பவானி கதையை அக்கா முடிக்க சொல்லியிருக்காங்க. ஒழுங்கு மரியாதை ஒதுங்கி நில்லு. வா பவானி. டேய், உங்க அக்கா ஒண்ணு கடவுள் இல்லை. யார் தடுத்தாலும் மகேஷ் பவானி கல்யாணம் நடக்கும்.
நானும் பார்வதி நடத்தி வைப்போம். போய் உங்க அக்கா கிட்ட சொல்லு. பாபா. அம்மா தாயே, மாமா போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிடணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஏண்டா பவானி கதைய முடிச்சிட்டேன்னு நல்ல தகவலை சொல்ல என் எதிரில வந்து நிப்பேன்னு பார்த்தா அந்த ஆதிக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அவன் பவானிய காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான்னு வந்து நிக்கிறியா? இத்தனை நாளா பவானி விஷயத்துல பார்வதி மட்டும்தான் இடைஞ்சலா இருந்தா. ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா ஆதியும் இறங்கிட்டான். அக்கா இப்போ என்னக்கா பண்றது? அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமாக்கா? முட்டாள் முட்டாள் முட்டாள்! அப்படி சொல்றதா இருந்தா அகிலாவோட கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல வச்சே நான் அதை சொல்லிருக்க மாட்டேனா? பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா புருஷன் வந்து நிக்கிற மாதிரி புள்ளைக்கு சப்போர்ட்டா அம்மா வந்து நின்னுட்டா அப்புறம் நாம எங்கடா போய் நிக்கிறது? அக்கா நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. அகிலாண்டேஸ்வரிய பகச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லதான். ஆனா ஆதி விஷயத்தை எப்படிதான்க்கா டீல் பண்றது? இந்த நேரத்துல இவ எதுக்கு கால் பண்றா? யாருக்கா போன்ல? நந்தினி. நந்தினியா? என்னன்னு கேப்போம். ஹலோ, வணக்கம். நான் நந்தினி பேசுறேன். வணக்கம், சொல்லு. பிரச்சனையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேட்காமலே போய் உதவி பண்றதுதான் நல்ல நட்புக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன சொல்ற நந்தினி? உங்க பையன் லவ்வரை கூட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனது, மேரேஜ் நடக்காம தடுத்து நிறுத்தி உங்க மகனை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, அந்த பொண்ணு கதையும் முடிக்க ஆள் அனுப்புனது, ஆதி வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போனது வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா, நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றியே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தூங்கும்போது கூட என்னோட ஜென்ம எதிரி அந்த அகிலாண்டேஸ்வரி பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால அந்த அகிலாண்டேஸ்வரி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எப்பவுமே நான் என் கண்காணிப்பிலேயே வச்சிருப்பேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் என்ன சொன்னேன்? உங்க பையன் கல்யாண விஷயத்துல அந்த பார்வதிக்கு சப்போர்ட்டா ஆதி வருவான், அந்த ஆதிக்கு சப்போர்ட்டா அந்த அகிலாண்டேஸ்வரி வருவான்னு சொன்னேன்ல. இப்போ ஆதி வந்தாச்சு, அடுத்தது அகிலாண்டேஸ்வரியும் வரலாம். நந்தினி, ஆதி விஷயத்த எப்படி ஆஃப் பண்றதுன்னு நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இதுல அகிலாண்டேஸ்வரி வேற வரலான்னு நீ என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களை டென்ஷன் பண்றதுக்கு நான் அப்படி சொல்லல. ஆதிய ஆஃப் பண்ணணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். யார் அது? அகிலாண்டேஸ்வரி. என்ன சொல்ற நீ? ஆனா அகிலாண்டேஸ்வரி கிட்ட நேரடியா இந்த விஷயத்தை கொண்டு போனா கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவ மாட்டான். அந்த அகிலாண்டேஸ்வரிய உங்க பிடிக்குள்ள சிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுக்கணும்.
என் விருப்பப்படிதான் என் பையன் கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. இந்த சத்தியத்தை மட்டும் அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட நீங்க வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த ஆதியால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். உங்க பையன் கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்கும். நான் உடனடியா நீ சொல்றத செய்றேன். நல்ல நேரத்துல சரியான யோசனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நந்தினி. நல்ல நட்புக்கு நன்றி எல்லாம் தேவையில்லை. நான் சொன்னத முதல்ல செஞ்சு முடிங்க. சரி, கண்டிப்பா பண்றேன். பாய். பாய். அகிலாண்டேஸ்வரி, உன்னை அழிக்கிறதுக்கு நான் ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டேன். ஆபீஸ்க்கு இன்னும் கிளம்பலையா? போணும். மாமாவை எங்க இன்னும் காணோம். பவானிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மாமாவுக்கு ஃபோன் பண்ணலானா நான் ஃபோன் வேற எடுத்துட்டு வரல. இப்ப என்ன பண்றது? கடவுளே, பவானிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. மாமா, வா. ஏய், நீ உட்கார். எந்திரிக்க. உட்கார். மாமா நீங்களும் உட்காருங்க. என்ன அருண், ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் அமைதியா வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லப்பா, நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நாங்க ரெண்டு பேரும் சைலண்டா உட்காந்துட்டு இருந்தோம். ஆமா, அம்மாங்கப்பா? அம்மா ரூம்ல இருக்காங்க. என்ன விஷயம்? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மா கிட்ட தான் சொல்லணுமா? அப்படிலாம் இல்ல. எதுக்கு நான் பாட்டுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலன்னு நான் தம் கட்டி பக்கமா பேசுவேன். நீங்க இதெல்லாம் மக்கப் பண்ணி அம்மா முன்னாடி பில்டப் பண்ணி நல்ல பேர் எடுப்பீங்க, நான் பல்ப் வாங்கணும். அதானே உங்க ஆசை. அதான் உங்ககிட்ட சொல்லாம வேணாமான்னு யோசிக்கிறேன். ஒரு வேலை எப்படி இருக்கான்னு பாரு. எப்ப பாரு கேட்க மக்க. என்னன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். அட ராஜேஸ்வரி ஆண்டி. ஆஹா, அகிலாவுக்கு ஆப்பு வந்தாச்சு. என்ன சம்பந்த வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்காங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம் ஆண்டி. ஹாய். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. பவானி, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லக்கா, சரியான நேரத்துல சார் வந்து என்ன காப்பாத்திட்டாரு.
எதுக்கு எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க 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 சார். வணக்கம் மேடம். உட்காருங்க. என்ன ராஜி, சம்பந்திங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது அது நீ கரெக்டா சொல்லிட்டியே அகிலா. முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம் சொல்லு ராஜி. வேற ஒண்ணும் இல்ல, என் மகன் கல்யாண விஷயம்தான். என்ன சொல்ற? மகன் கல்யாணம் ஏற்கனவே முடிவான விஷயம் தானே? முடிவான விஷயம்தான். இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு உறுதி வேணும். புரியல ராஜி, புரியும்படி சொல்லு. மேடம், அந்த ரவுடி பொண்ணால கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு சம்மந்தி அம்மா பயப்படுறாங்க. என்ன ராஜி, ஏன் ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு அந்த ரவுடி பொண்ணுக்கு பயப்படலாமா? நான் தான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்ல. மகேஷ் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் கொடுத்த வாக்கு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வாக்கு கொடுத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்றி கொடுப்பேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதையும் மீறி என் மனசுக்குள்ள ஏதோ ஏதோ ஒரு பயம் இருக்கு அகிலா. அது எனக்கு மட்டும் இல்ல, என் சம்பந்தி ஆளவந்தாரோட மனசுலயும் அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஆமா மேடம். சரி, என்ன நடந்துச்சு? என்னாச்சு பவானி? நான் உன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீ மாமாவை பாக்குற. இப்பதான் என்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா. அதான் பார்த்துட்டு இருக்கா. பவானி, என்ன ஏன் பாக்குற? என்கிட்ட சொன்னதை அப்படியே பார்வதி கிட்ட சொல்லு. பவானி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு அப்படி என்ன மாமா நடந்துச்சு? அது அக்கா, மகேஷ் பேச்ச கேட்டுட்டு நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்க்கா. மகேஷ் என்ன சொன்னா? நீ என்ன அவசரப்பட்ட? அலைப்பாயுதை படத்துல வர மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க 2 பேரும்? அட, என்ன நீங்க கேட்கணும்னு வந்துட்டு இவ்ளோ தயங்கினா எப்படி? மனசுல என்ன இருக்கோ அது ஒளிவு மறைவு இல்லாம அக்கா கிட்ட கேளுங்க. என்ன கேட்டாலும் எங்க அக்கா செஞ்சு கொடுப்பாங்க. சொல்லு ராஜி, என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? உன் மனசுல இருக்கிற பயம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? அது உங்க பரம்பரை வாழ் மேல சத்தியம் செஞ்சு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும்.